பனித்துளிகள் நவம்பர் 23, 2024. மரணமும் உயிர்த்தெழுதலும். விட்டு விலகு. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். 1 சாமுவேல் 28:3. சவுல் ராஜா கடும் நெருக்கடியில் இருந்தார். பெலிஸ்தே படைகள் அவரது தேசத்தை தாக்க திரண்டிருந்தன. அவருடைய துருப்புகள் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத நிலையில் இருந்தன. ஆலோசனை தேவைப்பட்டதால இறந்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியை தொடர்பு கொள்ள சவுல் முயன்றார். அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீனிடத்திற்கு சென்று சாமுவேலை எழும்பு வர பண்ண வேண்டும் என்றான். 1 சாமுவேல் 28:11 இதை பற்றி வாசிக்கலாம். அஞ்ஞனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ சில மந்திரங்களை ஓதின பிறகு சாமுவேல் என்று கூறிக்கொண்ட ஒரு தோற்றம் தோன்றியது. அந்த ஆவி அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொன்னது. மறுநாள் யுத்தத்தில் அவருடைய 3 குமாரர்களும் மடிந்தாங்க. மனமுடைந்த சவுல் தன்னுடைய பட்டயத்தின் மேலே விழுந்து இறந்தார். அதாவது தற்கொலை செய்து கொண்டார். சவுலிடம் பேசியது யார்? அது உண்மையிலேயே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் ஆவியா அல்லது வேறு யாருமா? இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய குறிப்பு அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் உள்ளது. சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். 1 சாமுவேல் 28:3 இதை வாசிக்கலாம். இப்படி அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தை விட்டே துரத்தி விட்ட சவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் யாரிடத்துல என்ன கேட்கணும்னு தெரியாமல் திகைத்து நின்ற நேரத்தில் அஞ்ஞனம் பார்க்கிறவிடத்திலேயே சென்றார். மரித்தவங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவே கூடாதுன்னு தேவன் பிரத்யேக கட்டளைகளை கொடுத்திருந்தார். யாத்ராகமம் 22:18 இதை வாசிக்கலாம். அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் என்று லேவியராகமம் 19:31 ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்ஞனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தார். உபாகமம் 18:10-11 இதை பற்றி வாசிக்கலாம். இறந்தவங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டாம் என்று தேவன் தன் மக்களிடம் எச்சரித்ததற்கான காரணம் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று பிரசங்கி 9:5 கூறுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய தவறும் போது ஆபத்தான பகுதியில் கால் வைக்கிறோம். இன்றைய சிந்தனைக்கு, இறந்தவங்களை தொடர்பு கொள்வதாக சொல்லுகிற யாரையாவது பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருந்தா இனி அவர்களை பற்றி ஆராய வேண்டாம். ஆனால் இறந்தவங்களை எழுப்புகிற ஒருவர் பற்றி நமக்கு தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் மீது மட்டும் நாம் விசுவாசம் வைப்போம். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லேவியராகமம் 20:27, 1 சாமுவேல் 28:3-25, ஏசாயா 8:19 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்.